பட்டர் கார்லிக் எக்கு செய்ய போகிறோம். இது ரொம்ப லஞ்சுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். முட்டை பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நீங்கள் எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டையை விரும்பி சாப்பிட்றவங்க இந்த பட்டர் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது பேச்சுலர்ஸ் வந்து காலையில் நம்ம அவசரமாக எங்கேயாவது போகணும்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகிறது கூட நம்ம இது பண்ணிக்கிறலாம். இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து இப்போ 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குவோம். இதை வந்து நல்லா நம்ம வந்து கடைஞ்சிருவோம். நல்லா எப்பயும் போல் நம்ம இப்போ பண்ணுவோம்ல அதே மாதிரி நல்ல முட்டையை வந்து நல்லா ஒரே மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குவோம். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் முட்டையை ஊற்றிடுவோம். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கிடுவோம். ரொம்ப ஈஸியாக அது சின்ன பிள்ளைங்க கூட அழகாக செஞ்சுருவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம இப்போயே கொஞ்சம் லைஸாக உடச்சி விட்டுட்டோம்னா தனித்தனியாக நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப சின்ன சின்னதாக வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வாயில் எடுத்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரிக்கு நம்ம இது பண்ணிக்கிடுவோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பேன் வச்சுக்குவோம். இதுலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்குவோம். நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா வந்து இந்த பட்டர்லேயே கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ முட்டை போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த நான் 3 முட்டைக்கு 1 ஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு இது கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி, இது பால் ஊற்றிடணும். பால் தான் கட்டாயம் ஊற்றணும். இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது கெட்டி ஆகிடாமல் நல்லா கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். இந்த இதில் கொஞ்சம் மிளகு பெப்பர் போட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன இலசாக இருக்கும்ல கருவேப்பிலை, அந்த இதையும் இதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது
இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஆமாம், ஏன்னா முட்டையிலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு பாருங்கள், இதில் நம்ம முட்டையை நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, பட்டரில் போட்டு ஆம்லேட் போட்டு வச்சுருக்க முட்டையை நம்ம இதோட கலந்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. முட்டை பிரியர்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வேறு வித்தியாசமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வேண்டாம், ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த கார்லிக் வந்து நம்ம வந்து பட்டரில் வதக்கணும் போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதோட இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோதான். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை எடுத்துக்கிறலாம். எல்லாம் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அழகாக உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வரும். 3 முட்டை தான் போட்டோம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த முட்டை வந்து ஒன்று ரொம்ப நல்லா தனித்தனியாக இருக்கிறதுனால தனித்தனியாக எடுத்து சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.